நினைக்கிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2வது அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பகுதி, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற வார்த்தை. பட்சித்தனா அழிச்சு போட்டது, அது ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ பட்சித்து போட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு போயிடும். அந்த விளைவை திரும்ப ஆர்டர் நமக்கு என்ன செய்வாராம் தரும். என்னென்ன காரியத்தெல்லாம் நம்ம எவையெல்லாம் இழந்திருக்கோமோ அவைகளை அவர் திரும்ப என்ன செய்வார் தரப்போகிறார். அல்லேலூயா. வேதத்தில் அப்படி இழந்து அவர் எப்படிலாம் இழந்தார், அவர் எப்படி காணப்பட்டார், அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவு அவருக்கு எப்படி பூரணமாச்சு அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். 3 விதமாக சிந்திக்க போகிறோம். ஆனால் ஒரு சில நிமிடங்களில் யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார் வேதத்தில், எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 50ஆம் அதிகாரத்தில் அவருடைய காரியங்கள் எல்லாம் நிறைவு பெறும். அது 37ஆம் அதிகாரத்திலிருந்தே அவருடைய பட்சிப்பு முதல்ல தொடங்கும். ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். என்ன முதலாவது பட்சிப்பு பாருங்கள். அந்த அதில் நான் 8வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசித்தீங்கன்னா, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இது அவருக்கு ஒரு பெரிய இழப்பு தானே. அப்பா இவரை நேசிக்கிறாரு, ட்ரெஸ் எடுத்து கொடுக்காரு பல வரணும். இங்கே அது அப்பாவுடைய விருப்பம். அவர் யாரை எப்படி செய்யணுமோ தகப்பனுடைய இஷ்டம்தான். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்காக அவனை என்ன செஞ்சாங்களாம், சகோதரர்கள்லாம் பகைக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் பகை கிடையாது, அதிகமாக பகைக்கிறாங்க. அவ்வளவு பகையோடு இருக்கும் பொழுது அவர் 2 சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தை போய் அவன் அப்பா அம்மாட்ட சகோதரர்கிட்டலாம் சொல்கிறாரு. முதல்ல சகோதரர்களே அதுக்கு எரிச்சல் ஆகிட்டாங்க. அவங்க அப்பாவும் என்ன சொல்கிறாரு, நாங்களுமா நான் என்ன செய்ய போகிறோம் உடனே நாங்கள் அடுத்த பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்கள். தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து நாங்கள் வணங்க வருவோமா அப்படின்னு கேட்காரு. அடுத்தது இவருக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய இழப்பு, ஒரு பட்சிப்பு. அடுத்தது பாருங்கள், அவங்கெல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு அவங்க அப்பா இவடையே அனுப்புகிறாரு. இவங்களே பகைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இவர் துணிஞ்சு என்ன செய்கிறாரு, போகிறாரு. போன இடத்துல என்ன பண்ணாங்க, அதே அதிகாரத்தில் பாருங்கள். போன இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, நாம் அவனுக்கு 20ஆம் வசனம் ஒருவரை நோக்கி பேசுகிறாங்க. வரும்போதே சொப்பன